அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சிறுவன் கொலை தொடர்பாக ஆட்டோ டிரைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிறுவன் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஆட்டோ டிரைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சிறுவன் கொலை தொடர்பாக ஆட்டோ டிரைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிறுவன் வீட்டுக்கு அருகில் வசித்து வந்த கருப்பசாமி என்ற ஆட்டோ டிரைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சிறுவன் கொலை தொடர்பாக கருப்பசாமி என்ற ஆட்டோ டிரைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் சுதர்சன். சுதர்சன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர பகுதியை சேர்ந்த கட்டிட தொழிலாளி, அவர்களுடைய கட்டிட தொழிலாளி கார்த்திக் முருகன், இவருடைய மனைவி பாலசுந்தரி, இவருடைய மகன், இவர்களுக்கு 2 மகன்கள். அதுல ஒரு மகன் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அதே பள்ளியில அது மட்டும் இல்லாம 5ஆம் வகுப்பும் படித்து வருகிறார். அந்த 2 மகன்கள்ல ஒரு மகன் 7ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பு. இதுல ஒரு சிறுவனுக்கு, அதாவது அவங்களுடைய தம்பதியில் இருக்கக்கூடிய ஒரு மகனுக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பள்ளிக்கு செல்லவில்லை என்று கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாம அதே வாரத்துல திங்கட்கிழமை அன்று காலையில பெற்றோர்கள் வேலைக்கு சென்று விட, அவருடைய இந்த சிறுவனுடைய சகோதரன் பள்ளிக்கு சென்று விட, மற்றொரு சிறுவன் வீட்டில் தனியாக இருந்திருக்கிறார். இந்த நிலையில தான் வீட்டில் இருந்த சிறுவன் மாயமாகி இருக்கிறார். அந்த சிறுவன் கழுத்துல 1.5 பவுன் தங்க செயின் மற்றும் கையில 1 கிராம் தங்க மோதிரம் இருந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சிறுவனுடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பல இடங்களில் தேடியுமே சிறுவன் கிடைக்காத போது கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்துல ஒரு தகவல் கொடுக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம கம்ப்ளைண்டும் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து போலீசார் அப்பகுதியில் இருந்து சென்று சிறுவனை தேடி பார்த்து வந்தனர். அங்கிருந்த வீடுகளில் சோதனையும் நடைபெற்றது. மேலும் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து வந்தனர். இதனடுத்து 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் சிறுவனை தேடி வந்தனர். இந்த நிலையில தான் சில தினங்களுக்கு முன்பு காலையில சிறுவன் வீடு அருகே அவர் பக்கத்து வீட்டு மாடியில மூச்சு பேச்சு இல்லாமல் மயக்கமடைந்த நிலையில சிறுவன் கிடந்ததாக சொல்லப்பட்டது. அதனை அடுத்து அருகில் இருந்த ஒரு சிறுவனை மீட்டு சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் இறந்து விட்டதாக, அது மட்டும் இல்லாமல் இறந்து பல மணி நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்லப்பட்ட சூழ்நிலையில தொடர்ந்து இந்த வழக்கானது மிகப்பெரிய பூதாகாரமாக வெடித்தது. தமிழ்நாட்டிலே ஒரு கொலை வழக்காக இருந்தது. சிறுவனுடைய இந்த கொலையில யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், எவ்வாறு இந்த கொலை நடந்தது, உடல்ல எந்த விதமான காயங்களும் இல்லாமல் சிறுவன் மூச்சு பேச்சு இல்லாமல் ஒரு அவருடைய